ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் லதா ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க வெளியிட்ட அந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கு. தமிழக புதிய அரசியல் பற்றி எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை இப்போ வரைக்கும் கூறிட்டு இருக்காங்க. அதில் லதா ரஜினிகாந்த் இந்த ஒரு கருத்தை இப்போ வெளிவித்திருக்கிறது ரொம்ப பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. அப்படி என்ன வெளிவித்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். விஜயுடைய இந்த அரசியல் எப்படி இருக்குது என்று ஒரு வார்த்தையில் ரஜினி ஸ்டைலில் பதில் சொன்ன லதாவால் இப்போ பெரும் சர்ச்சையே ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலி இப்படி சொல்லிட்டாங்களே என்று நிறைய பேர் இவங்க மேலே கடும் கோபத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அப்படி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழக அரசியல் களத்தில் முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு அவரை சுற்றிய அரசியல் விவாதங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது என்று சொன்னால் மிகையாகாத உண்மை. குறிப்பாக ஒரு காலத்தில் அரசியலுக்கு வருவார் என ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த ரஜினிகாந்த் மற்றும் தற்போது அரசியலில் வெற்றி கொண்டுள்ள விஜய் ஆகியோரின் பெயர்கள் அடிக்கடி ஒப்பிட்டு வருவது நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த நிலையில் சமீபத்தில் மக்கள் மேடை என்ற புதிய சமூக மற்றும் மக்கள் நல அமைப்பை தொடங்கியுள்ள லதா ரஜினிகாந்த் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது விஜயின் அரசியல் செயல்பாடுகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அளித்த பதில் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருது. நிகழ்ச்சியில் பேசிய லதா ரஜினிகாந்திடம் முதலமைச்சர் விஜய் கடந்த 30 நாட்கள் அரசியல் செயல்பாடு பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் முதலில் நான் இதற்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என்று சுருக்கமாக கூறினார். ஆனால் மீண்டும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இப்போதுதான் அவர் தனது அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். கொஞ்ச காலம் செல்லட்டும், அதன் பிறகு அவரது செயல்பாடுகளை மதிப்பிடலாம். இப்போது எதையும் சொல்ல முடியாது என்று மீண்டும் பதிலளித்திருக்கிறார். இந்த பதிலை பார்த்த பலரும் இது ரஜினிகாந்த் ஸ்டைல் பதில் என்று சமூக வலைத்தளங்களில் கருத்து தெரிவித்து வருவதோடு, ஏன் இப்படி நெகட்டிவாக பேசுகிறீங்க, வன்மத்தை கக்குறீங்க, அவருக்கு கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணலாம்ல, சப்போர்ட் பண்ணாட்டியும் என்கரேஜ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளையாவது பேசலாம்ல, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இவங்க பேசுனதுக்கு குற்றம் சாட்டிட்டு வராங்க. அதோடு பல ஆண்டுகளாக அரசியல் தொடர்பான கேள்விகள் எழும்போதெல்லாம் ரஜினிகாந்த் நோ கமெண்ட்ஸ் என்று கூறி சர்ச்சைகளிலிருந்து விலகுவது வழக்கம். அதே பாணியில் தற்போது லதா ரஜினிகாந்த் பதிலளிப்பது ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்துள்ளது. அதே சமயம் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. விஜய் பற்றி ஏதாவது பேசினால் அது வேறு விதமாக பொருள் கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைத்தாங்களோ என்னமோ, அதனால் அரசியல் குறித்து பேசினாலே சர்ச்சையாகும்னு சொல்லிட்டு அதில் கவனமாக இருந்து பதில் சொல்கிற மாதிரி அந்த வீடியோவில் தெரிய வந்திருக்கு. சமீபத்தில் லதா ரஜினிகாந்த் மக்கள் மேடை என்ற அமைப்பை தொடங்கியதிலிருந்து அவர் அரசியலுக்கு வருகிறாரா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து வந்துட்டு இருந்தது. அதேபோல் இந்த அமைப்பின் பின்னணியில் ரஜினிகாந்த் இருக்கிறாரா என்ற விவாதமும் சமூக வலைத்தளங்களில் பரவியது. ஆனால் அதற்கு முன்னரே லதா ரஜினிகாந்த் விளக்கம் அளித்து, நான் செய்யும் பணிகளுக்கும் ரஜினிகாந்திற்கும் நேரடி தொடர்பு இல்லை, இது தனிப்பட்ட முயற்சி என்று கூறியிருக்கிறார். அதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் அழுத்தமாக பரவிட்டுருக்கு. சில வாரங்களுக்கு முன்பு விஜய் முதலமைச்சரான பிறகு விஜய் அரசியலில் வெற்றி பெற்றதை பார்த்து ரஜினிக்கு பொறாமை என்ற வகையிலான கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி இருந்தது. அதற்கு நேரடியாக பதிலளித்த லதா ரஜினிகாந்த் மீது இப்படி பேசுவது மிகவும் தவறு. அவர் பல தலைமுறைகளுக்கு முன்மாதிரியாக இருப்பவர். அவரை இந்த அளவுக்கு இறக்கி பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருந்தார். அந்த பேட்டி அப்போது பெரிய அளவில் வைரலானது என்பது குறிப்பிடப்பட்டது. லதாவுடைய சமீபத்திய பதிலை பார்த்த ரசிகர்கள் 2 தரப்பாக பிரித்திருக்கிறாங்க. ஒரு தரப்பினர் விஜயின் அரசியல் பயணம் இன்னும் தொடக்க நிலையில்தான் இருக்கிறது, அதனால் காத்திருந்து பார்ப்போம் என்ற லதாவின் கருத்து சரியானது என்று சொல்கிறாங்க. மற்றொரு தரப்பினர் மக்கள் மேடை தொடங்கி அரசியல் களத்தில் கால் வைத்த பிறகு ஏன் நேரடியாக கருத்து சொல்ல தயங்குறீங்க என்று கேள்வி எழுப்பியும் வராங்க. இந்த மாதிரி 2 விதமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஒரு சாதாரண கேள்விக்கு லதா ரஜினிகாந்த் அளித்த சுருக்கமான பதிலே தற்போது மீண்டும் ரஜினி விஜய் ஒப்பிட்டு சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கு.
அரசியலுக்கு வருவதாக அறிவித்த பின்னர் விலகிய ரஜினிகாந்த் சொன்னதை செய்து தமிழகத்தின் முதலமைச்சராக மாறிய விஜய், இந்த 2 பெயர்களும் இன்னும் ரசிகர்கள் மத்தியில் ஒப்பிடப்பட்டு கொண்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த சூழலில் லதா ரஜினிகாந்தின் இப்போ சொல்ல முடியாது கொஞ்ச காலம் போகட்டும் என்ற ஒரே ஒரு வரி பதில் அரசியல் வட்டாரத்தில் வன்ம மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் புதிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஸோ லதா ரஜினிகாந்த் இந்த மாதிரி பதில் கூறியது உண்மையாலுமே வன்மத்தை கக்கிற மாதிரி இருக்கா என்பதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இவங்க பேசுனது கரெக்ட் தான் அப்படிங்கன்னு நீங்கள் நினச்சாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது என்ன அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ளலாம். அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதது தமிழகத்துக்கு பெரிய இழப்பு அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதது குறித்து லதா ரஜினிகாந்த் சீக்ரெட்டை எல்லாமே உடைத்திருக்கிறாங்க. ஸோ என்னென்ன சீக்ரெட் உடைத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க அதையும் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக அமைந்து விட்டதாக அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறாங்க. சமீபத்திய நேர்காணலில் அவர் பகிர்ந்த கருத்துக்கள் இப்போ ரசிகர்கள் மத்தியில் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்திருக்கு. ரஜினிகாந்தின் அரசியல் வருகையை எதிர்பார்த்தது பல ஆண்டுகளாக லட்சக்கணக்கான ரசிகர்கள் காத்திருந்த நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். அவர் தேர்தல் அரசியலுக்குள் நுழையாதது குறித்து லதா ரஜினிகாந்த் உருக்கமாக பேசியிருக்கிறார். தமிழக மக்கள் ஒரு சிறந்த தலைவரை இழந்து விட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து பேசிய லதா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதற்கான முழுமையான விருப்பமும் அர்ப்பணிப்பும் ரஜினிகாந்திடம் இருந்ததாக கூறினார். ஆனால் கொரோனா பரவல் காலத்தில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையோ உடல்நல தொடர்பான அச்சங்களோ அவரை அந்த முடிவிலிருந்து பின்வாங்க செய்ததாக விளக்கியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் நிலவிய மருத்துவ நெருக்கடி காரணமாக அரசியல் பயணத்தை முன்னெடுப்பது சாத்தியமற்ற சூழ்நிலையாக மாறியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு ரஜினிகாந்தின் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் மிக நெருக்கமாக பார்த்தவர் நான் தான் என்று லதா ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். ஒரு நாடு எப்படி முன்னேற வேண்டும், மக்களின் வாழ்க்கை தரம் எவ்வாறு உயர வேண்டும் என்பது குறித்து அவர் தெளிவான எண்ணங்களையும் திட்டங்களையும் கொண்டிருந்ததாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் வகுத்திருந்த பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் பொதுமக்களின் முன்னேற்றத்தையே மையமாக கொண்டவை என்றும் அவற்றை செயல்படுத்த வேண்டும் என்ற ஆவல் ரஜினிகாந்திடம் இருந்ததாக லதா ரஜினிகாந்த் கூறியுள்ளார். அவரது இந்த கருத்துக்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருது. அதோடு கேள்விகளை எழுப்பி வருது. கொரோனாக்கா பயந்துட்டு இப்படி தலைவர் அரசியலுக்கு வரலங்கிறீங்க, அப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனை வந்தால் அப்போ என்ன அரசியலிருந்து பாதியிலே போயிடுவாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்களை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ சீக்ரெட்டை உடைத்த லதா ரஜினிகாந்துக்கு திரும்ப இன்னொரு பேசும் பொருட்கள் இப்போ உருவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி லதா ரஜினிகாந்த் அப்பப்போ பேசி நிறைய சிக்கல்களை மாட்டிக்கொள்வாங்க. அப்படி தான் இப்போ இந்த சிக்கல்கள் உருவாயிருக்கு. இதிலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ இந்த நியூஸ் வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.